நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரக அமைப்பும் அதற்குண்டான கேள்வி பதிலும் பார்க்க போகிறோம். முதலில் கேள்வியை பார்ப்போம். பள்ளி சொல்லுக்கு பலன் கூறுவது உண்மைதானா? அதாவது பள்ளி சொல்லுக்கு பலன் கூறுவது உண்மைதானா? இது கேள்வி. இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே நாம் பெரிய அளவில் உள்ள ஊர்வன உயிர்களை நாம் ராகு என்று சொல்லுவோம். அதே போல் சிறிய அளவிலான ஊர்வின உயிர்களை கேது என்று சொல்லுகிறோம். பெரிய அளவிலான ஊர்வனம் என்று சொன்னால் கொஞ்சம், அதாவது நம் பொருள்பட பார்க்க போனால் நாகப்பாம்பை சொல்லலாம். அந்த நாகப்பாம்பு என்றாலே ராகுவை குறிக்கும். அதனுடைய ஒத்த உருவத்தை கொண்டது தான். ஆனால் சிறிய அளவில் இந்த பல்லி இருப்பதால் கேது என்று குறிப்பிடுவோம். எனவே பல்லி என்று சொல்லும் பொழுது அங்கு குறிக்கும் கிரகம் கேது. அந்த பல்லி சொல்லுக்கு பலன் கூறுவது உண்மைதானா என்ற, அதாவது சொல்லுக்கு பலன் கூறுவது என்ற சொற்றொடரில் புதன் கிரகம் இருக்கிறது. ஏனென்றால் வாக்கு என்றால் புதன், அந்த சொல் என்றாலும் புதன் தான். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் அதாவது கேதுவும் அதே போல் புதன் கிரகமும். மேலும் இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் முன்னோர்களுடன் சில சாஸ்திரங்கள் படி முன்னோர்களுடன் ஒப்பிடுவது உண்டு. எனவே முன்னோர்கள் என்று சொன்னாலும் பள்ளியில் அந்த பள்ளியினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் முன்னோர்களோடு ஒப்பிடக்கூடிய சாஸ்திரங்களில் விவரம் உண்டு. அந்த விவரப்படி முன்னோர்கள் என்று சொன்னால் இந்த கேள்வியில் சனி கிரகமும் அடங்கியிருக்கிறது. மொத்தத்தில் இந்த கேள்வியில் சனி கிரகம், புதன் கிரகம் மற்றும் கேது கிரகம் உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். பள்ளி சொல்லுக்கு பலன் கூறுவது உண்மைதானா என்றால் கௌளி ஆரூடம் என்று இதற்கு பெயர். கௌளி என்றால் பள்ளி, பள்ளி ஆரூடம் என்று இதற்கு பெயர். என்னென்ன மாதிரி பள்ளி சப்தமிட்டால் அவற்றுக்கு என்னென்ன பலன் உண்டு என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே பஞ்சாங்கத்தில் இதற்கான விளக்கம் இருக்கும். பொதுவாக நாம் பஞ்சாங்கம் வாங்கி பார்த்தால் அதன் பின்பகுதியில், பஞ்சாங்கத்திற்கு பின்பகுதியில் பள்ளி சொல்லும் பலன் என்று போட்டிருப்பார்கள். அதை படித்து பார்த்தால் நமக்கு ஒவ்வொரு திசையிலிருந்து பள்ளி சப்தமிட்டால் என்ன பலன் உண்டு, அதேபோல் நம் உடலில் பள்ளி எந்த இடத்தில் விழுந்தால் என்னென்ன பலன் உண்டு என்பதையெல்லாம் சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து அதை கற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியுள்ள கிரகங்களோடு நாம் பதிலே பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.